எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 151வது இந்த ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இதுவரை நாம் 150 நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கோம். பல ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் இதில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு தெரிவித்திருக்கிறார்கள். பல கோடிக்கணக்கான மக்கள் இதை பார்த்திருக்காங்க. அதிமுக நலம் விரும்பிகள், வாக்காளர்கள், தொண்டர்கள் எல்லோருமே இதை பார்த்திருக்காங்க. இங்க பல விஷயங்கள் இப்ப சமீபத்திய உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் பரிசு வழங்குற இந்த பிரச்சனை யாருமே பெரிதா பேசல. திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கரும்பு வாங்கினதுல ஊழல் நடந்திருக்கு, அதுல கமிஷன் வாங்கியிருக்காங்க என்கிற அந்த கருத்தை மட்டும்தான் சொன்னார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சது அதுதான். எப்படி கமிஷன் வாங்க முடியும், பர்ச்சேஸ், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால அவர் அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா நம்ம சென்ற புதன்கிழமை நம்முடைய இந்த ஜூம், அதாவது 5ஆம் தேதி நினைக்கிறேன், இந்த மாதம் ஜனவரி 5ஆம் தேதி நடந்த அந்த கலந்துரையாடல தான் நம்மோடு பேசின, இந்த ஜூம்ல கலந்து கொண்டு பேசிய சில அதிமுக தொண்டர்கள் என்னிடத்துல இந்த ஜூம் நிகழ்ச்சியில சில புள்ளி விவரங்களை தெரிவித்தார்கள். அதாவது அந்த கரும்பு 1 அடி தான் இருக்கு, 1.5 அடி தான் இருக்குதுங்கிறது, அந்த வெள்ளம், அதே மாதிரி அந்த முந்திரி மிஸ் ஆகுது, காணாம போயிடுது, எடுத்துடுறாங்க, அந்த மாதிரி பல குறைபாடுகளை எல்லாம் விழாவாரியா 5ஆம் தேதி நம்ம தளத்துல இங்க பேசினார். அதை நான் 7ஆம் தேதி என்று நடந்த அந்த ஒரு நியூஸ் 7ல பேசுகிற பொழுது அந்த கருத்துக்களை நான் தெரிவிச்சிருந்தேன். அதுலதான் நம்ம டீட்டெயிலா சொன்னோம். அதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா, அதை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் 2 பேருமே நேற்று நம்ம சொன்ன இதுல நம்ம பேசின அந்த கருத்துக்களை சமூக வலைதளத்துல பார்த்துட்டு அதே கருத்துக்களை அவர்களும் பிரதிபலித்திருந்தாங்க. ஆனா இதுல ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, அந்த கருத்துக்கு உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி அவர் ஒரு பதில் கருத்து வெளியிட்டிருப்பார். இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர்ல பார்த்தீங்கன்னா அது வந்திருக்கும். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்க வட மாநிலத்தவர்களிடத்திலிருந்து, வெளி மாநிலத்தவர்களிடத்திலிருந்து இதுல வாங்கினதுல தப்பில்லை என்கிற கருத்தை சொல்லியிருப்பார். ஆனா அதுக்கு இபிஎஸ்க்கோ ஓபிஎஸ்க்கோ பதில் சொல்ல தெரியல, அதோட விட்டுட்டாங்க. அது என்னன்னா, திரு ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசாங்கம் என்ன சொல்றாங்க, தமிழர், தமிழர் நலன், அப்புறம் இந்த பொங்கல் என்பது ஒரு தமிழர் திருநாள். அப்ப இவங்களே என்ன சொல்றாங்க, சித்திரை 1 தமிழ் வருடத்தினுடைய முதல் நாள் இல்ல, தை 1ஆம் தேதி தான் தமிழர்களது திருநாள், தமிழ் வருடப்பிறப்பாக மாத்தணும்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு எடுத்தாலும் தமிழர், தமிழர் நலன், தமிழர் வாழ்வு என்று பேசுகிறவர்கள் அந்த தமிழர் திருநாளுக்கு கொடுக்கிற அந்த கரும்பை வட மாநிலத்திலிருந்து வாங்குறாங்க. அப்படி வாங்கினது மிக சரி என்று அந்த உணவு அமைச்சர் சொல்றாரு. இது எப்படி அந்த தமிழ் கலாச்சாரம், பண்பாடு என்று பேசுகிற இந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்கிறார் என்பது எனக்கு தெரியல. ஒருவேளை எல்லோரும் நினைப்பது நிச்சயமா நீங்க சக்கரபாணி இதுல ஊழல் செய்திருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. அப்படி இல்லை, அப்படி நீங்க பல ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் தவறு செய்கிறார், முதலமைச்சர் சாட்டையை சுழற்றுகிறார், விரட்டுகிறார், மிரட்டுகிறார், எல்லாம் வரும். அப்ப திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திரு சக்கரபாணி செய்த ஊழலில் பங்கு இல்லைன்னா நீங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு முதியவர் அந்த புலியில பள்ளி விழுந்துருச்சுன்னு சொல்றாரு. அது சொன்னதுக்காக உடனே அவர் மேல இவங்க கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த முதியவர் அப்பா கைது செய்யப்படுகிறார் என்பதை பார்த்த உடனே அவரது மகன் தற்கொலை செய்து கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது உயிரிழந்து விட்டார். அப்ப இதுக்கு காரணமான ஒரு கொலை பழி யார நம்ம குற்றம் சாட்டுவது? ஏன் இது நடக்குது? எதற்காக நீங்க அவர் மேல கிரிமினல் வழக்கு போடுறீங்க? இதுக்கு முதல்ல அவர் திரு சக்கரபாணி பதில் சொல்லட்டுமே. நீங்க அல்லது தமிழர் திருநாள், தமிழர் பண்பாடுன்னு சொல்லிட்டு இந்திக்காரங்கிட்ட போய் நம்ம கரும்பு கொள்முதல் பண்றோம் அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும்? உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு சர்க்கரை ஆலைகள் இருக்கு, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், அரசாங்கத்துக்கு சொந்தமான சர்க்கரை ஆலைகள் இருக்கு. அந்த சர்க்கரை ஆலைகள்ல கரும்பு கொள்முதல் செய்யறாங்க.
நீங்க ஏன் அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கிற பகுதிகளில் இருக்கிற சர்க்கரை ஆலைகள்ல கரும்பு கொள்முதல் அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்கள அந்தந்த மாவட்டத்திலேயே வந்து அதை கொள்முதல் செய்ய சொல்லி அந்தந்த மாவட்டத்துக்கு உரிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு கரும்புன்னா அந்த ஒரு கரும்பை கொடுத்திருக்கலாமே. இது வந்து ஊழல் இருக்காது. அந்த பலன், அந்த லாபம் இல்ல கொஞ்சம் விலை ஜாஸ்தியா கூட இருக்குதுனாலும் அது அந்தந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு போய் சேர்ந்திருக்கும். சரி, அந்த இடைத்தரகர்கள் லாபம் எடுக்கிறாங்கன்னா கூட அது எல்லாமே கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு போய் சேர்ந்திருக்கும். அது மீண்டும் அரசாங்கத்துக்கு தானே வந்திருக்கும். அப்போ ஒரு நேர்மையான அரசாங்கமாக இருந்திருந்தால் அதை செய்திருக்கணும். அப்ப எதற்காக இவர்கள் வந்து போய் வட இந்தியர்களிடத்துல கொள்முதல் வந்து செய்யறாங்க? ஏன்னா திமுகவுடைய கொள்கையை பார்த்தீங்கன்னா நாங்க இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப கொடுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இந்திய எழுத்துக்கள் தான் அதுல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல அந்த பை எவ்வளவோ அந்த கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. அதுல அந்த மஞ்சள் பையை நீங்க வந்து தைச்சு கொடுத்திருக்கலாமே. இந்த கருப்பட்டி சங்கங்கள் இருக்குது, வெள்ளத்துக்கு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவர்கள் மூலமாக இவர்கள் செய்திருக்கலாமே. எடப்பாடி பழனிசாமிக்கு இதை பேச தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அந்த இவ்வளவு பர்சன்டேஜ், இவ்வளவு ரூபா பர்ச்சேஸ், இவ்வளவு டெண்டர், இவ்வளவு பர்சன்டேஜ் இது வாங்கியிருப்பார் அப்படிங்கிறத மட்டும் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை பற்றி அது உள்ள ஆழமாக நம்ம சென்று பார்த்தோம்னா பல விஷயங்கள் அதுல இருக்கு. நிறைய தவறுகளை இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் செய்திருக்கிறார். அது நிச்சயமா முதலமைச்சருக்கு அதில் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவர்களை நடவடிக்கை வந்து எடுக்கணும். இது ஒரு விஷயம். அது போல பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள்ல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஒரு மக்கள் விரோத போக்கையும் ஒரு ஒரு மக்களுக்கு தேவையான அந்த விஷயங்கள் அந்த ஊழல்கள் நடக்குது. அது அதிமுக வந்து சரியாக அதை வந்து கையாள்வது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க மேல இருக்கிற அந்த வழக்குகளில் இருக்கிற பயம், ஏதாவது கைது செய்து விடுவார்களோ அல்லது நம்ம செய்த ஊழலை அவங்க வந்து திருப்பி பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். அதனால அந்த முறையான அந்த எதிர்கட்சி அரசியலை இவர்கள் செய்ய தயங்குறாங்க. அதை நம்ம செய்வோம். இது குறித்து தான் இது ஒரு ஆரம்பம். இது குறித்து நம்ம வந்து விரிவாக நம்ம பேசலாம். அந்தந்த பகுதிகளில் இருக்கிற நிலைகள் குறித்து நீங்க உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்னைக்கு வந்து மொத்தமா 20 பேர் பேசியிருக்காங்க. இதுவரைக்கும் 20 பேர் வந்து பேசியிருக்காங்க. சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்று இருக்குது. வர்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து பொங்கல் இருக்கிற காரணத்தினால வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய நிகழ்ச்சி வந்து இல்லை. அடுத்த 152வது நிகழ்ச்சிங்கிறது வந்து அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு நம்ம அந்த நிகழ்ச்சி வந்து இருக்கு. இதுல நீங்க பேசுறது எல்லாமே லைவ்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய புதுசா நம்ம இந்த நிகழ்ச்சியில என்ன பண்றோம்னா கலந்து கொண்டவங்களையே ஒரு தடவை பேசுறவங்களையே திருப்ப கூப்பிட்டு நம்ம பேச வைக்கிறது இல்ல, அவங்கள வச்சு நடத்துறது இல்ல. புதுசா வர்றவங்களை அவங்கள தேடி அவங்கள பேச வைக்கிறோம் அவங்க கருத்தை. அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய இடத்துல சிக்னல் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் அவங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறதுல சில சிரமம், அவங்கள பேச வைக்கிறதுக்கு நம்ம சிரமப்பட வேண்டியதா இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஒருங்கிணைப்பு இல்லாம இருக்கிற எல்லா அதிமுக தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து அவர்கள் அந்தந்த பகுதிகளில் இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்குரிய செயலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமா ஒன்றுபட்ட அதிமுக வேணும். சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அதிமுக வேணும். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட அதிமுக வேணும். தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒற்றை தலைமை இந்த இயக்கத்தை வழிநடத்தணும். இதுல நம்ம தொடர்ந்து இந்த கருத்துக்களை வலியுறுத்தி நம்ம வந்து பயணிப்போம். அடுத்த நிகழ்ச்சி என்பது அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு நடக்கும். இதுல கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்.